SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குடிவரவு சட்டத்தின் மோசமான நடைமுறை. மாணவர்களின் செயலால் நெகிழ்ச்சியடைந்த போலீசார். சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி சிறப்புரிமைகள். ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிரை மாய்ப்பேன் குமுறும் முன்னாள் MP. தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் மதன் பாபு காலமானார். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையின் குடிவரவு சட்டத்தின் மோசமான நடைமுறை காரணமாக இஸ்ரேல், இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர் இலங்கைக்கு வந்து தொழில் நடவடிக்கைகள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இலங்கை சுற்றுலா அதிகாரிகள் இப்போது 40 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு நாட்டுக்குள் இலவச விசா நுழைவை நீடிக்க திட்டமிட்டுள்ளனர். இது சுற்றுலாத்துறையின் அந்நிய செலாவணி வருமானத்தை எதிர்காலத்தில் $5 பில்லியன் அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. அத்துடன் இலங்கை 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையும் எதிர்பார்க்கிறது. இதற்கு மத்தியில் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அருகம்குடா இதுபோன்ற வணிக மையங்களை இஸ்ரேல் நாட்டினர் நடத்துகின்றார்கள். இது சுற்றுலா பயணிகளிலேயே பிரபலமான இடமாக மாறியுள்ளது. இஸ்ரேலியர்களால் நடத்தப்படும் வணிக மையங்களில் இஸ்ரேலிய நாட்டின் நலனுக்காக எபிரோவிய மொழி அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. ஜூத சமூக மையமான ஒரு சபாத் ஹவுஸும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து கேட்டபோது அத்தகைய நடவடிக்கைகளை தடுப்பதில் சுற்றுலா அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியாது என்று அமைச்சக அதிகாரிகள் ஒருவர் கூறியுள்ளார். இதில் குடிவரவு அதிகாரிகள் விசா வழங்குவதிலும் அவற்றை சரிபார்ப்பதிலும் சட்டத்தை முறையாக செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மைதானத்தில் பணப்பையை தவறவிட்டவிடம் ஒப்படைத்த 3 மாணவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. $65,000 பணத்துடன் மைதானத்தில் பை தவறவிடப்பட்டுள்ளது. அந்த இடத்துக்கு சென்ற 3 மாணவர்கள் அதனை திறந்து பார்த்தபோது பெருந்தொகை பணம் இருப்பதனை அவதானித்துள்ளார்கள். உடனடியாக குறித்த பையை மாவத்தகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். பையை சோதனையிட்ட போது அது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானது என்று அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். உடனடியாக அவரது வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற அதிகாரியை வரவழைத்துள்ளார்கள். பையில் இருந்த தொகையில் $1 எனும் குறைவாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பிள்ளைகளை நேர்மணியாக வளர்த்த பெற்றோர்களை தான் பாராட்ட வேண்டும். இந்த மாணவர்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய கௌரவம் என ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நேர்மையான செயலை செய்த மாணவர்களை போலீசாரும் பாராட்டியுள்ளனர். இலங்கையில் முதல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியான JR ஜெயவர்தனாவால் கொண்டுவரப்பட்ட ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை அவரே பெற்றுக்கொள்ளவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்து சட்டத்தின் குறிப்பிடப்பட்டிருந்த சலுகைகளை காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதிகளான JR ஜெயவர்தனை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதேபோல் இலங்கையில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் சிலர் அவற்றை பெற்றுக்கொள்ளவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து பல எதிர்கருத்துக்கள் வெளிவந்துள்ளன என்று கூறப்படுகிறது. நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் திரைசேரிக்கு இந்த செலவுகள் பெரும் சுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவரது விதவைகளான மனைவியருக்கு வழங்கப்படும் அரசு உத்தியோகபூர்வ இல்லம், மாதாந்த கொடுப்பனவு, செயலாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு வசதி வழங்கல் என்பன இதனூடாக நிறுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் தான் உயிரை மாய்ப்பேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணதிலக்கு தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதவியில் எனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் $68,000 கொண்டு வாழ்க்கையை நடத்துவதை சிரமப்படுகிறேன். வாடகை, மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்திய பிறகு உணவு மற்றும் பிற செயல்களுக்கான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் $700 தொடக்கம் $800 மட்டுமே என்னிடம் உள்ளது. என்னைப் போலவே JVP, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் MPக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனுர அரசாங்கத்தின் இச்செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். என்னைப் போலவே JVP, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் MPக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் அனுரா அரசாங்கத்தின் செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார். உலகச் செய்திகள். குணச்சித்திர நடிகரான நடிகர் மதன் பாபு தனது தனித்துவமான நடிப்பால் பிரபலமானார். இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கிய அவர் காலப்போக்கில் தனது குணச்சித்திர நடிப்பு திறமையால் பெயர் பெற்றார். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளார். இந்தியாவின் சென்னை அடையார் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் காலமானார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குடிவரவு சட்டத்தின் மோசமான நடைமுறை. மாணவர்களின் செயலால் நெகிழ்ச்சியடைந்த போலீசார். சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி சிறப்புரிமைகள். ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிரை மாய்ப்பேன் குமுறும் முன்னாள் எம்பி. தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் மதன் பாபு காலமானார்.